கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி. நித்திய மகிமைக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே பாவம் செய்யும்போது தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் உலகம் முழுவதும் இழந்து போன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள் இழந்து போன காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்கிறோமோ, இழந்து போன மகிமை மறுபடியும் நமக்கு தர வந்தார். இந்த காலவேளையிலே நித்திய மகிமைக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய மகிமைக்குள்ளே நம்ம இருக்கணும். தேவ மகிமையினாலே நம்மளை மூடி வைத்திருப்பார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் எப்பெல்லாம் வருதோ, கர்த்தரை விட்டு எப்பமெல்லாம் தள்ளி போறோமோ, அப்பமெல்லாம் கிருபையை இழந்து போறோம், மகிமையை நம்மளை விட்டு தள்ளி போயிருது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல ஒரு மனுஷன் பாவம் செஞ்ச உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய மகிமை நம்மளை விட்டு விலகிடும். அதனாலதான் ஒரு குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லை, அந்த பிரச்சனை சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபை வரமோ நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. இப்போ இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்ப இந்த கொஞ்ச காலம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பாடு இருக்கு. இந்த கொஞ்ச காலம் ஏன் பாடு வருது அப்படின்னா, சீர்படுத்த. ஏன் இந்த கொஞ்ச காலம் பாடு வருது, ஏன் சீர்படுத்தணும் அப்படின்னா, உறுதிப்படுத்த, ஸ்திரப்படுத்த, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். நம்மளை பலப்படுத்தி தான் கொண்டு போவாரு. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்ல. ஆனா அந்த பூமியில கெட்டு போற வழிதான் அதிகமா இருக்கு. நம்ம எல்லாரும் விடுதலையாக்கப்பட்ட ஜனம்தான். 24 மணி நேரம் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு 24 மணி நேரம் கீழ்ப்படிந்திருந்தால் அவங்களுடைய வம்சம் அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இருதயத்துக்குள்ள ஒரு உண்மை இருந்துச்சு, விசுவாசம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த கடைசி காலத்திலே இதயத்துக்குள்ள உண்மையும் இல்லை,
கீழ்ப்படுகிறதும் இல்லை, விசுவாசமும் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், இருதயத்துக்குள்ள உண்மையும் இல்லை, கீழ்ப்படுகிறதும் இல்லை, விசுவாசமும் இல்லை. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, காலவேளை நம்ம எவ்வளவு நாளும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிடுவோம். பகல் நேரத்திலே நம்ம குடும்பத்திலே ஏதாவது ஒரு சின்ன காரியம் வந்துட்டுனா போதும், அப்புறம் யார்கிட்டயோ பக்கத்து வீட்டில் போய் கதை பேசி நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணி அப்புறம் வீண் வார்த்தையில பாவம் உள்ள வந்துடும். ஒரு குடும்பத்துல ஒரு பாடு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது அப்படின்னா அதை தாங்கி அதை சகித்து கொண்டு அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வருகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே எல்லா நாட்டுக்குள்ளேயுமே இந்த கொரோனாக்கு அப்புறம் கடன் அதிகமாக தான் இருக்கு. வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு தேவை இருக்கு. லாக்டவுன்லாம் ஏகப்பட்ட குடும்பம் காணாம போயிட்டு, சில குடும்பம் வியாபாரத்திலே காணாம போயிட்டு. கொரோனா நேரத்தில் எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. ஒரு பெரிய வியாபாரி 11 மாசம் வியாபாரம் இல்லையா. அந்த 11 மாசம் வியாபாரம் இல்லைன்னு உடனே ஏகப்பட்ட இடத்த வித்துட்டாரு. ஏகப்பட்ட இடத்த வித்து சொந்த ஊரை வித்துட்டு போயிட்டாரு. அப்ப என்னன்னு சொல்லி கேட்டா, கஷ்டப்பட்டு பல வருஷமா சம்பாதிச்சாரு. ஒரு 11 மாசம் தான், ரொம்பலாம் இல்ல, 11 மாசம் தான். அந்த 11 மாசம் வியாபாரம் இல்லை, எல்லாம் முடங்கி கிடந்துச்சு, எல்லாம் நஷ்டப்பட்டு அப்படியே காலி பண்ணி போயிட்டாரு. சில சிட்டிக்குள்ள இருந்து இந்த கொரோனா நேரத்துல சொந்த ஊருக்கு வந்தாங்க. கையில செலவுக்கு பணம் இல்லாம யாரெல்லாம் கிராமத்துக்குள்ள போனாங்களோ அவங்களாம் காரை வித்துட்டாங்க. கிராமத்துக்குள்ள போயாச்சு, அம்மா அப்பா பார்க்க போயாச்சு, ஆனா கையில பணம் இல்லை. காரு உடனே சேல்ஸ், எவ்வளவு பணம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா உயிரை முதல்ல காப்பாற்றணும். வேலை இல்லை. கொரோனா நேரத்தில் எல்லா குடும்பத்திலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுலேருந்து நம்ம எல்லாரும் வெளியில வந்தோம். ஒரு குடும்பத்தில் எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. கணவர் டீச்சர் தான், மனைவியும் டீச்சர் தான், 2 பேருமே டீச்சர் தான். கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு கவர்மெண்ட் சம்பளம், நல்ல போதுமான அளவுக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் இருந்துச்சு. ஒரு வருஷம் இந்த கொரோனா நேரத்தில் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை, பல லட்சங்கள் கடன் வந்துட்டு. இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா அது கிருபை. இந்த காலவேளை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம எல்லாரும் கிருபைக்குள்ள இருக்கிறோம். கிருபைனாலே இந்த காலவேளையில பேசிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, கொஞ்ச காலம் பாடு, கொஞ்ச காலம் பாடு அப்படின்னு உடனே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கிறோமே, ஏனோக்கை போல நம்ம வாழ்க்கை தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கா? நம்ம தேவனோடு நடக்கிறோமா? நோவாவை போல கர்த்தருடைய வருகையில போறதுக்கு, ரகசிய வருகையில போறதுக்கு பேழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோமா? நம்மை நாம் ஜஸ்ட் காலவேளையில சிந்திச்சு பார்க்கணும். வீட்டுல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு தேவை இருக்கு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பாடு இருக்கு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பிரச்சனைக்கு போராட்டம் இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா, சீர்படுத்தி அப்ப பாடுகள் வழியா நம்ம போகும்போது எந்தெந்த காரியத்தில் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்திலே உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோமோ, நெருக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்றோமோ, தேவனுக்கு தெரியும். எல்லாரும் நம்மளை கைவிட்டுறலாம், ஆனா தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார். காரணம் என்ன?
அவர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம இன்னைக்கு காலையில உயிரோடு இருக்கோம் அப்படின்னா கிருபை, கிருபை, கிருபை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு, கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம வரணும், நித்திய மகிமைக்குள்ள நம்ம வரணும். நித்திய காலமாக நாம் அவரோடு வாழ வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தம். இந்த பூமியிலே அப்படியே செத்து போயிடக்கூடாது, அப்படியே அழிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா சில குடும்பத்துல இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையாகி போச்சு. இந்த கடைசி காலம் கையில பைபிள் எடுத்து வாசித்தா தெளிவா எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. யாரும் எங்கேயும் ஏமாத்திட்டு எங்கேயும் போகலாம் முடியாது. ரவிராஜ் உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னா, நானா இருந்தாலும் எல்லாரும் நியாய தீர்ப்பு நாள்ல அங்க நிக்கணும், பரலோகத்துல நிக்கணும், வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பா நிக்கணும். நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா சுவிசேஷ அறிவிக்கனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. இரண்டாவது, தீட்டு, பொய், அருவருப்பு ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ நம்ம எல்லாருக்கும் ஒரு நித்திய ஜீவன் இருக்கு. அதுதான் நமக்கு செய்தி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். நம்ம பாவத்தெல்லாம் தேவன் தம்முடைய சொந்த குமார் மூலியமா நிறைவேற்றி முடிச்சிட்டு அவரை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறார். யாரெல்லாம் காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன் நம்ம எல்லாரும் நித்திய மகிமைக்குள்ள போகணும். சில குடும்பத்துல நம்ம எப்போதுமே சொல்லுவோம், அண்ணே ரொம்ப பிரச்சனையா இருக்குனே, ரொம்ப வீட்டுல போராட்டமா இருக்குனே, ரொம்ப கடன் பிரச்சனை, ரொம்ப மன அழுத்தமா இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியல, எல்லாமே பிரச்சனையா இருக்கு அப்படிமா. இந்த பாடுகள் வழியா போகும்போது என்ன ப்ராசஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா, சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போதுதான் அடுத்த ஸ்டேஜ்ல போக முடியும். சில குடும்பத்துல பாடுல போயிட்டு இருக்கும் போது ப்ராசஸிங்ல இருப்பாங்க. எந்தெந்த காரியத்துல மனம் திரும்பணும் ஆவியான வெளிப்படுத்திட்டே இருப்பார். நம்ம ஒவ்வொரு காரியமா மனம் திரும்பும் போதுதான் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். எப்ப பலப்படுத்துவார்? நம்ம மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார். நீ சில குடும்பத்துல பாடுகள் வெளியே போகும்போது கர்த்தர் எந்தெந்த காரியத்துல உங்களுடைய வாழ்க்கையிலே எச்சரிப்போடு பேசுகிறாரோ அந்த காரியத்துக்கு அர்ப்பணிக்கணும். சீர்படுத்தி தான் ஸ்திரப்படுத்தி முதல்ல நம்மளை குணமாக்குவார், எல்லாவற்றையும் பிரிச்சு எடுப்பார். ஏன்னா சில குடும்பத்துல என் கூட இருக்க ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க, அவங்க ஃப்ரெண்டு பார்த்தா தவறான ஒரு தொடர்புல இருப்பாங்க, தவறான ஒரு ஸ்நேகத்துல இருப்பாங்க, தவறான நபரா இருப்பாங்க, தவறான ஒரு அடிமையில இருப்பாங்க, இல்ல ஒரு மதுபான அடிமையில இருப்பாங்க. அவங்க கூடயே தொடர்புல இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கையில கரப்பட்டுட்டே இருக்கும். நம்ம யாரோட பழகுறோம், எந்த இடத்துல இருக்கோம், எப்படி வாழ்றோம், எல்லாமே தேவன் பார்ப்பார். அப்ப பாடுகள் வழியா நம்ம போகும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் கூட யார் யார் இருக்கா, என் கூட இருக்கிற எல்லா நபர்களுமே சரியான நபரா? நம்ம வெளியில புறப்பட்டு போறோம், நம்ம கூட பேசக்கூடிய ஒவ்வொரு நபரும் தேவனுக்கு பிரியமான குடும்பமா, தேவனுக்கு பிரியமானவர்களா, இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அப்படி ஒருவேளை யாராவது இருந்தால் அந்த குடும்பத்தை விட்டு நம்ம தள்ளி போயிடணும். நம்மளை நித்திய மகிமை கலைத்திருக்கிறார். சில இடத்துல இருந்து பிரிஞ்சு போனா மட்டும்தான் நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோம் அதை ஆராய்ந்து பார்க்க முடியும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத நபர், தேவையில்லாத இடத்துல போய் இருக்கும்போது முதல்ல பரிசுத்தமா வாழ முடியாது.
தேவ பிரசன்னத்துல நம்ம இருக்க மாட்டோம், கெட்டு போயிரும். இந்த உலகத்துல கெட்டு போற காரியம் தான் நிறைய இருக்கு. ஒரு மனுஷன் இரவும் போலுமா தேவனோட சமூகத்துல காத்திருந்தாலோ, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலோ, வேதத்தை தியானித்து கொண்டிருந்தாலோ, ஸ்தோத்திர பலி செலுத்தினாலோ, உண்மையா வாழ்ந்தால்தான் ஆசீர்வாதம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவையில்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது முதல்ல ஆவியில இருக்க மாட்டாங்க. அவங்க தேவையில்லாம பல காரியங்களை பேசி தீட்டுப்பட்டுருவோம். அப்ப 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம கிருபையை இழந்து போகக்கூடாது, நித்திய மகிமையை நம்ம இழந்து பெறக்கூடாது. இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன தெரியுமா? நித்திய மகிமைக்கு நம்ம அழைத்திருக்கிறார். அந்த நித்திய மகிமைக்குள்ள நம்ம எல்லாரும் போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சில பாடுகள் வழியா போகும்போது அவர் நம்மளை ஸ்திரப்படுத்தி கொண்டிருப்பார், குணப்படுத்தி கொண்டிருப்பார், பலப்படுத்தி கொண்டிருப்பார். விட்டு கொடுக்கணும், வேற வழியே இல்லை. நான் இன்னும் அந்த முறுமுறுப்புலயே இருப்பேன், அந்த கோபத்திலே இருப்பேன், எரிச்சல்லே இருப்பேன், நான் மன்னிக்க மாட்டேன், நான் கசப்பா தான் இருப்பேன், நான் எரிச்சலோட தான் இருப்பேன் அப்படின்னா மறுபடியும் இன்னும் அதிகமான பாடுக்குள்ள போயிருவாங்க. ஒரு குடும்பம் மனம் திரும்பினால் குணப்படுறாங்க, மனம் திரும்பாமல் இருக்கும்போது இன்னும் அதிகமான பிரச்சனைக்குள்ள போயிருவாங்க. பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன், சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். ஒரு குடும்பத்திலே ஒரு ஆத்துமா கெட்டு போறது பிதாவின் சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுதான் பிதாவின் சித்தம். இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படணும், அதுக்காக சொந்த குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். அப்ப நம்ம யாருமே கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும், எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு போகணும். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை நம்ம கர்த்தருக்காக வாழ்ந்தால் கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா சில குடும்பத்துல காலவேளையில இன்னைக்கு செய்தி என்ன சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நித்திய மகிமைக்கு அழைத்த சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலம் இந்த பூமியில சில குடும்பத்துல, பிரதர் நான் பிறந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க, இந்த நிமிஷம் வரையும் நான் கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையில ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கும். கொஞ்ச காலம் பாடு, இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கும் போது நம்மளை சீர்படுத்தி கொண்டிருப்பார். எந்தெந்த காரியத்தில் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ அந்த எல்லா காரியத்திலும் நம்மளை பிரிச்சு ஸ்திரப்படுத்தி கொண்டிருப்பார், பலப்படுத்தி கொண்டிருப்பார். இது தப்பு, இந்த வழியில நீ போகாத, இந்த இடத்துல நிக்காத, இது துன்மார்க்கமான இடம், இது துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை, அந்த இடத்துல உனக்கு என்ன வேணும் சொல்லி ஆவியான ஒரு எச்சரிப்பு கொடுப்பார். அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு யாரு முக்கியம் அப்படின்னா பரிசுத்த ஆவியை நமக்கு இதயத்துல பேசிட்டே இருப்பாரு. நம்ம எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துல நிக்க கூடாது, எல்லாமே தெளிவா பேசிட்டு இருப்பாரு. கிறிஸ்து இயேசுக்குள், அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் தான் இருக்கிறோமா, இல்ல அவரை விட்டு நம்ம வெளியில வரோமா? அவரை விட்டு நம்ம வெளியில வந்தாச்சுனாலே மறுபடியும் ஒரு பாடுக்குள்ள போயிருவோம். ஒரு மனுஷன் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கும் போதுதான் அந்த பரிபூர்ணமான ஒரு பாதுகாப்பு, பரிபூர்ணமான கிருபை எல்லாமே அந்த கிஃப்ட்டுக்குள்ள எல்லாமே இருக்கும். பரிபூர்ணம் அப்படின்னாலே எல்லாமே உள்ள வந்துடும். நம்ம பரிபூர்ணமான கிருபை பெற்றுக்கொள்ளணுமா? நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறோமா? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பழைய சுபாவங்கள், அந்த மாம்ச கிரியைகள், அந்த ஜென்ம சுபாவம், அந்த செத்த கிரியைகள், பழைய சுபாவங்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கிறிஸ்து இயேசுக்குள் இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கும் போது அவனோட வாழ்க்கையில ஜென்ம சுபாவம் இருக்காது, மாம்ச கிரியை இருக்காது, செத்த கிரியைகள் தொடராது. அவங்க ஆவியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து வேதத்தை தியானித்து
வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு, ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராரு, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம், எல்லாமே நிதானமா செக் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன தெரியுமா வேணும்? நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஒரு குடும்பம் ஆவியில இருந்தால் அந்த வீட்டுல ஏகப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். என்னோட வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு நபர். பாடுகள் வந்துச்சு. பாடுகள் என் வாழ்க்கையில அதிகமா வந்துச்சு. 5 வருஷம் கண்ணீரோடு அழுது பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன். வியாபாரத்துல நஷ்டம், வாழ்க்கையில தோல்வி, நிந்தைகள், அவமானம், சொந்த ஊரை விட்டெல்லாம் போட்டுட்டு போயிட்டேன். முடியல. நிம்மதியே இருக்காது. கடன், மாந்திரிகம், புள்ளி சுனி, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. ஆனா ஒரு நாள் கர்த்தர் என்னை தொட்டார். என் வாழ்க்கை மாறிச்சு. பல சூழ்நிலை, பல பாடுகள் மத்தியிலே வந்ததுனால என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிலாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாள் பேசும்போது எனக்கு என்னென்ன ஆவியான கற்றுக் கொடுத்தார், அநேக காரியங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கையிலே ஒருவேளை அண்ணே ரொம்ப பாடா இருக்குனே, ரொம்ப பிரச்சனையா இருக்குனே, ரொம்ப போராட்டமா இருக்குனே, கொஞ்ச காலம் அப்படின்ட்டாரு. கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? ஒருவேளை ரொம்ப பாடா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா முதல்ல கையில பைபிள் எடுத்துடணும். ஏன்னா என் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும்போது நான் கையில பைபிள் எடுத்து கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுதான் என்னோட வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரை நான் உயிரோட இருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கும், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பல மணி நேரம் தேவனோட சமூகத்துல உட்கார்ந்துருவேன். தேவனோட சமூகத்துல உட்கார்ந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன். நம்ம எப்போ ஸ்திரப்படுறோம், எப்போ பலப்படுறோம், தேவனோட சமூகத்துல இருக்கும் போதுதான், காத்திருக்கும் போதுதான், தேவனோடு தொடர்பு கொள்ளும் போதுதான், தேவனை தேடும் போதுதான், தேவனுக்கு பிரியமானபடி வாழும் போதுதான், தேவ சித்தத்துக்குள்ள இருக்கும் போதுதான், பரிசுத்தமா இருக்கும் போதுதான், உண்மையா இருக்கும் போதுதான், நீதியை பின்பற்றும் போதுதான் நம்ம பலப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம பலப்படணும் அப்படின்னா நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல விசுவாசம் காணம்பா. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமை இருந்தாரு. தேவன் தருவார், தேவன் தருவார், வாக்குத்தத்தம் பண்றார், தேவன் தருவார், 100 வயசா இருந்தாலும் தேவன் தருவார்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே தேவன் நமக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரோ அதையெல்லாம் தருவார். ஆனா கொஞ்ச காலம், சில நேரத்திலே, சில சூழ்நிலையிலே, சில கடினமான சூழ்நிலை கூட காலவேளை செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச காலமா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். கொஞ்ச காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு. எனக்கு சில குடும்பத்துல பாடு வந்த உடனே தேவனோட சமூகத்துல வந்து உட்கார்ந்துருவாங்க. பிரச்சனை வந்த உடனே தேவனோட சமூகத்துல இருந்து உட்கார்ந்துருவாங்க. இப்ப அதுல நானும் ஒரு ஆளு. நான் வியாபாரத்துல இருக்கும்போது ரொம்ப கடன், ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டம். அதுக்கப்புறம் நேரா சர்ச்சில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாள் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். எனக்கு உலகத்தை ஃபுல்லா வெறுத்துட்டேன். அப்புறம் எனக்கு பைபிள் தான் எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் பைபிள் வாசித்து அதுக்கப்புறம் தேவனோட சமூகத்துல காத்திருந்து நான் பரலோகத்துக்காக வேலை செய்வேன்ப்பா, எனக்கு இந்த பூமியில வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்காக வேலை செய்ய வந்துட்டேன். எப்போ தீர்மானம் எடுத்தேன்? பாடுகள் வழியா கடந்து போகும்போது. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம வாழ்க்கையிலே ஒருவேளை ரொம்ப பாடா இருக்கு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப போராட்டமா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து தேவன் வெளியில கொண்டு வருவார். எப்பேற்பட்ட காரியம் பண்ணாலும் சரி தேவன் வெளியில கொண்டு வருவார். ஒருவேளை காலை வேளையிலே அண்ணே எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, தேவன் வெளியில கொண்டு வருவார். எந்த சொல்லுங்க சரி தேவன் வெளியில கொண்டு வருவார். ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள ரொம்ப டென்ஷன் ஆயிடக்கூடாது. ஏன்னா சில குடும்பத்துல கொஞ்ச காலம் அப்படின்னு மனசு கேட்காது. கொஞ்ச காலம் பாடா இருக்கிற பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு அப்படிம்பாங்க. பாடுகள் வழியா நம்ம போகும்போது முதல்ல நம்மளை சீர்படுத்தி கொண்டிருப்பார். எந்தெந்த காரியத்துல நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ
அந்த எல்லா காரியத்தையுமே நம்மளை சீர்படுத்தி கொண்டிருப்பார். சீர்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், அதுக்கப்புறம் பலப்படுத்துவார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா தருவார், தேவன் தருவார், எல்லாம் தெரியும். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோமா, அதை மட்டும் நம்ம யோசித்து பார்க்கணும். நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் நித்திய மகிமைக்கு நம்மளை அழைச்சு கொண்டு போறார். அந்த நித்திய மகிமைக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகும்போது இந்த பூமியிலே நம்ம எப்படி இருக்கிறோம், செம்மையாக்கி தான் பரலோகத்துல கொண்டு போவார். இஷ்டம் போல வாழ்ந்த பரலோகத்துல கொண்டு போக முடியாது. உங்களை சீர்படுத்தி அப்படின்னா நம்மளை செம்மையாக்கி தான் கொண்டு போவார். எல்லா காரியத்திலுமே ஸ்திரப்படுத்துவார், எல்லா காரியத்திலுமே பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவாராக என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம இருதயம் தேவனை சார்ந்திருக்கா, இந்த உலகத்தை சார்ந்திருக்கா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறார். உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. நித்திய மகிமைக்கு நம்மளை கொண்டு போறாரு. நித்திய மகிமைக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு. நித்திய காலமாக நம்ம அவரோட இருக்கணும். ஆதாம் ஏவாள் என்ன இழந்து போயிட்டாங்க அப்படின்னா நித்திய மகிமை இழந்து போயிட்டாங்க. அதனாலதான் ஏதேன் தோட்டம் தொட்டு தள்ளப்பட்டாங்க. இப்ப நமக்கு என்ன தெரியுமா கிருபை? நித்திய மகிமைக்கு நம்மளை மறுபடியும் கூட்டு போறாரு. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கான நன்றி. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, இந்த நாளிலும் யாரெல்லாம் புதுசாக இணைந்திருக்காங்களோ எல்லாரும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்திலே காலவேளையிலே அப்பா இணைந்திருக்காங்களோ பரிசுத்தாவில நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தில் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க, கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புறாங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனோட அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிங்க, அவனோட கையின் கீழ் ஆசீர்வதிங்க, அவனோட சிரசின் மேல ஆசீர்வதிங்க, கிருபையின் ஆவியால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் கொடுங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியங்கள் தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயங்கள் தாங்கப்பா. பொழுதுடைய அக்னி நம்முடைய உள்ளத்துல பட்டிபிடிட்டும். அக்னி அபிஷேகம் நிரப்பி ஆசீர்வதிங்க. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இறுதிகளை அனுப்பினார் என்று வேதப்படி குமாருடைய ஆவியால் நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். எங்க கண்கள்ல கழிக்கும் போடுங்க, வீண் வார்த்தை பேசாதபடி வேலடிங்க ராஜா. எங்க இருதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியர் மட்டும்தான் இருக்கணும். உமக்கு பிரியமில்லா இடத்துக்கு நாங்க போகக்கூடாது. உங்க சித்தத்துக்கு அப்பா நாங்க கீழ்ப்படிந்து வரணும்ப்பா. உங்க சித்தத்துக்குள்ள நாங்க இருக்கணும். விசுவாசத்துல அப்பா வளரணும், கிருபை தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. கற்பனை கைக்குள்ள கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் நன்மை செய்யற பிள்ளைகளா இருக்கணும், நற்கிரியை செய்யற பிள்ளைகளா இருக்கணும், தான தர்மம் செய்யற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் அவங்களுடைய தலைமுறையில் எல்லாவற்றையும் புதுப்பிங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க. நித்திய மகிமையினாலே அப்போ அவங்க பிள்ளைகளை அழைத்த தேவன் இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ நித்திய மகிமைக்கு அழைத்த சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே எழுதப்பட்டிருப்பார். உங்க பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் வெளியில புறப்படுறாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. சரீரத்துல பலவீனத்தோடு இருக்காங்க, புது ஆரோக்கியம், புது சுகம், புது பலன் அப்பா இந்த நாளிலும் உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. கற்பத்துணியா ஜீவிரங்க. கர்த்தர் மனம் இறங்கி உங்க பிள்ளைகள் தாங்க. மாசமா இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. டெல்லி போறாங்க, பரம வைத்தியர் கூடங்கப்பா. திருமண தேவைக்கா ஜீவிரங்க. எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைய காரியத்துல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க.
இன்னைக்கு எந்த குடும்பத்துல அவசர தேவைக்கா ஜெபிக்கிறாங்களோ, அந்த தேவைகளை கர்த்தர் கூட சந்திங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போட்டு வேலி அடைத்து மூடி மறைத்து பார்த்துக்கோங்க. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் அருளிய அப்ப மினிஸ்டரில் உங்களுடைய பதவியில் பண்ணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் வேலைக்காக அப்பா பலவிதமான தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. வெளிநாட்டு போறதுக்காக ஜெபிக்கிறோங்க. தேவ சித்தத்தின்படி அப்பா உங்க பிள்ளைகளை அழைத்து கொண்டு போங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள, எந்த மாவட்டத்துக்குள்ள, எந்த கிராமத்துக்குள்ளே அப்பா விசேஷமா ஊழியம் பார்க்குறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். முதியோர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்கப்பா. இந்த நாளில் எல்லா குடும்பத்துடைய தேவைகளை சந்தித்து மீதம் எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக முதல் ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. தினமும் ஒரு நிமிடமா எனக்காக ஜெபித்து விடுங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.